பொதுமக்களுக்கு இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவு. ஜூன் 30க்குள் டினிலக்கத்தை பதிவு செய்யாதவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்? கோட்டாபய ராயபக்சவுடன் இணைந்து செய்த மோசடி. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் மேஜர் உட்பட 4 பேரை கைது செய்ய உத்தரவு. அரசியல் தேவைகளுக்காக வழங்கப்பட்ட தேசிய விருதுகளை ரத்து செய்ய விசேட வர்த்தமானி. சிறுநீரகத்தை விட்டு சட்டத்தரணி கட்டணத்தை செலுத்திய மனதையுருக்கும் ஒரு சம்பவம். நள்ளிரவு இடம்பெற்ற கோர விபத்து. எல்னினோ தாக்கம். ஈஸ்டர் தாக்குதல் ரகசியங்களை மறைத்தால் இரட்டிப்பு தண்டனை என்று அரசு எச்சரிக்கை. குரேசலவின் உண்ணாவிரத ரகசியத்தை உடைத்து அமைச்சர் நலிந்து. பல்கலை துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு. ஊழல் வழக்கில் இந்தோனேசியாவின் முன்னாள் கல்வி அமைச்சருக்கு 10 ஆண்டுகள் சிறை. பொதுமக்களுக்கு இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவு. இலங்கை மத்திய வங்கி பிற தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட 25 நிறுவனங்களின் பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கி நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கண்டறிதல்களின்படி குறித்த நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டமை, அவற்றை இயக்கியமை, ஊக்குவித்தமை போன்றவற்றில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய வங்கி நிறுவனங்களின் பட்டியலை தனது உத்தியோகபூர்வ இணையதளமான cbslgovernment.lk-யிலும் வெளியிட்டுள்ளது. ஜூன் 30க்குள் டினிலக்கத்தை பதிவு செய்யாதவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்? ஜூன் 30க்குள் பதிவு செய்யவில்லை என்றால் சிறை தண்டனை அல்லது அபராதம் என்ற செய்தி தவறானது என்று வரி ஆலோசகர் வசந்தன் தெரிவித்தார். ஒவ்வொரு தனிநபருக்கும் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான அடையாள எண் முறைசாரா பொருளாதாரத்தை முறையான பொருளாதாரமாக மாற்றவும் டிஜிட்டல் மயமாக்கலை முன்னெடுக்கவும் இது கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையில் வசிக்கும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கட்டாயம் டின் எண்ணை பெற வேண்டும். முதியவர்கள் உட்பட அனைவருக்கும் இது பொருந்தும். டின் எண் வைத்திருப்பது மட்டுமே வரி செலுத்துவதை குறிக்காது. ஒரு குறிப்பிட்ட வருமான வரம்பை தாண்டுபவர்கள் மட்டுமே வரி செலுத்த வேண்டும். வருமானம் குறைவாக இருப்பவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. ஆனால் அவர்கள் தங்களது விவர திரட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும். வங்கிக் கணக்கு ஆரம்பிக்க, சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்க போன்ற முக்கிய நிதி நடவடிக்கைகளுக்கு இனி டின் எண் கட்டாயமாகும். ஜூன் 30க்குள் பதிவு செய்யவில்லை என்றால் சிறை தண்டனை அல்லது அபராதம் என்ற செய்தி தவறானது. உரிய காலத்தில் வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிக்க தவறுபவர்களுக்கு மட்டுமே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். கோட்டாபய ராயபக்சவுடன் இணைந்து செய்த மோசடி. அலிசப்ரி மஹிந்த தேசப்பிரியவுக்கு பாரிய சிக்கல். கோட்டாபய ராயபக்சவுக்கு சார்பாக தங்களின் பதிவுகளை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஜனாதிபதி, சட்டத்தரணி மற்றும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சில சான்றாதாரங்களுடன் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு ஜனாதிபதி, சட்டத்தரணி அலிசரி, முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பாளர் மஹிந்த தேசப்பிரியவுக்கு எதிராகவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள்: ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் சட்டத்தரணி அலிசப்ரி ஆகியோர் தங்களது அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அமெரிக்க பிரஜையாக இருந்த கோட்டாபய ராயபக்சவுக்கு 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சட்டவிரோதமான சலுகையையும் ஆதரவையும் வழங்கியுள்ளனர். அதாவது அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துக்கு முன்னர் இரட்டை குடியுரிமை உடையவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக தகுதியற்றவர்கள் ஆவர். 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 36 பேர் இருந்தனர். அவர்களில் 2 வெளிநாட்டு பிரஜைகள் ஆவர். ஒருவர் பிரித்தானிய பிரஜையான நாகானந்த கொடித்துவக்கு, மற்றவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரான அமெரிக்க பிரஜையான கோட்டாபய ராயபக்ச. அரசியலமைப்பின் விதியின்படி சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பாகும். மேலும் 1981 ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 12வது பிரிவின்படி அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் அரசியலமைப்பின் 91வது விதியின்படி இந்த நாட்டின் பிரஜையல்லாதவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட முடியாது என்பதால் அது தொடர்பான உண்மைத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் உறுதிப்படுத்தும் பொறுப்பு ஆணைக்குழுவிற்கு உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 14வது பிரிவின்படி தேர்தல் ஆணைக்குழுவினால் வேட்பாளர்களின் தகுதிகள் ஆராயாத பட்சத்தில் எந்த ஒரு எதிர்த்தரப்பு வேட்பாளரும் வேட்புமனு ஏற்கும் நேரத்தில் ஆட்சேபனையை முன்வைக்க முடியும். ஆணைக்குழு முடிந்தவரை விசாரணை நடத்தி தனது முடிவையும் அதற்கான காரணங்களையும் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு அறிவிக்க வேண்டும். 2019 ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட 2 வேட்பாளர்கள் போட்டியிடவிருந்தனர். நாகானந்த கொடித்துவக்கு மற்றும் கோட்டாபய ராயபக்ச ஆகிய இருவர் குறித்தும் அவர்கள் இலங்கை பிரஜைகள் அல்லாததால் இதற்கு தகுதியற்றவர்கள் என கூறி 2018 மே 13 அன்று ஓஷல ஹேரத் என்பவரால்
தரப்பினரால் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பிரித்தானிய குடியுரிமையை கொண்டிருந்த அவர் 2019 செப்டம்பர் 20 அன்று தனது குடியுரிமையை துறந்ததற்கான சான்றிதழை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தார். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச தனது வெளிநாட்டு குடியுரிமையை துறந்ததற்கான எந்த ஒரு உத்தியோகபூர்வ ஆவணத்தையும் அல்லது சான்றிதழையும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி இருவர் பிணைப்பணம் செலுத்தியிருந்தனர். ஒருவர் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச, மற்றவர் அவரது சகோதரரான கோட்டாபய ராஜபக்ச ஆவார். தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான பேராசிரியர் ரத்னஜீவன் கீழ் 2 சத்திய கடதாசிகள் மூலம் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது அவர் குடியுரிமையை துறந்ததற்கான எந்த ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணத்தையும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த 2 சத்திய கடதாசிகளும் இம்முறைப்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசரி ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பிக்கிறார். அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் தேர்தல் ஆணைக்குழு கோட்டாபய ராஜபக்சவின் வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் தனது முறைப்பாட்டில் கூறியுள்ளார். 2019 நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கோட்டாபய ராஜபக்சவின் அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பெடரல் ரெஜிஸ்டர் மூலம் 2020ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபய ராஜபக்சவின் அமெரிக்க குடியுரிமை நீக்கப்பட்டிருக்கவில்லை என தெரியவந்துள்ளது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் மேஜர் உட்பட 4 பேரை கைது செய்ய உத்தரவு. வவுனியா மாநகர முன்னாள் மேஜர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் RMJS மெலலா தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் முறைப்பாடு செய்திருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய CCTV உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீசார் சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேஜர் உள்ளிட்ட சிலரை கைது செய்ய நீதிமன்றத்தின் அனுமதியை நேற்று கோரியிருந்தனர். இதன்போது போலீசாரின் கோரிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்திய வவுனியா நீதவான் நீதிமன்றம் வவுனியா மாநகர சபை முன்னாள் மேயர் சு காண்டீபன் உட்பட 4 பேரை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது. அதில் பெண்ணொருவரும் உள்ளடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் தொடர்பாகவும் நீதிமன்ற அனுமதியுடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் தேவைகளுக்காக வழங்கப்பட்ட தேசிய விருதுகளை ரத்து செய்ய விசேட வர்த்தமானி. சிறந்த சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்காக முப்படையினருக்கு வழங்கப்படும் விருதுகள் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதால் அவற்றை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவுள்ளது. முப்படைகளின் பல்வேறு பதவிகளை வகிக்கும் உறுப்பினர்கள் நாட்டுக்காக செய்த அர்ப்பணிப்புகளை பாராட்டி வழங்கப்படும் விருதுகள் கடந்த காலத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வந்தன. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என அடையாளம் காணப்பட்ட நபர்கள் மற்றும் மதகுருமார்களில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில தரப்பினர் என அரசியல் தேவைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இவ்வாறான பாராட்டு விருதுகளை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இது சம்பந்தமாக 2026 ஜூன் 23ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலொன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் இனிவரும் காலங்களில் சேவாபிமானி போன்ற பாராட்டு விருதுகளை வழங்குவது முப்படைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுநீரகத்தை விட்டு சட்டத்தரணி கட்டணத்தை செலுத்திய மனதையுருக்கும் ஒரு சம்பவம். சகோதரரின் கொலை குற்றச்சாட்டு வழக்குக்காக பணம் இல்லாமல் இறுதியில் தனது சிறுநீரகம் ஒன்றை விட்டு சட்டத்தரணிக்கான கட்டணம் செலுத்திய மனதை உருக்கும் சம்பவம் ஒன்றை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோதாகொட கூறியுள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அந்த சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, சகோதரரின் கொலை வழக்குக்காக சட்டத்தரணிகளின் கட்டணங்களை ஆரம்பத்தில் தன் கையில் இருந்த பணத்தில் செலுத்தியுள்ளார். பின்னர் கையில் இருந்த பணம் தீர்ந்தது அவர்கள் வசித்து வந்த காணியை அடகு வைத்துள்ளார். அவரிடம் அடகு வைப்பதற்கு வேறு எந்த ஒரு சொத்தும் இல்லை. தனது சகோதரரின் வழக்குக்காக திறமையான சட்டத்தரணிகள் குழு ஒன்றின் சேவையை பெற்றுக் கொள்வதற்காக தனது 2 சிறுநீரகங்களில் ஒன்றை விட்டு பணம் பெற்று சட்டத்தரணிகளின் கட்டணத்தை செலுத்த அவர் தீர்மானித்துள்ளார். பெரும்பான்மையானோர் இவ்வாறு தமது விருப்பத்துடனோ அல்லது இலகுவாகவோ செய்வதில்லை. சட்டத்தரணிகளின் கட்டணங்களை இலங்கை அரசாங்கத்தினாலோ அல்லது உயர் நீதிமன்றத்தினாலோ ஒழுங்குபடுத்த முடியாது. அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வும் அல்ல. உங்கள் மனச்சாட்சிக்கு இணங்க கட்சிக்காரரால் செலுத்தக்கூடிய கட்டணத்தை கருத்தில் கொண்டு மிகவும் நியாயமானதொரு கட்டணத்தை சட்டத்தரணிகளால் தீர்மானிக்க முடியும். இல்லையென்றால் தனது தொழில்முறை சேவைகளில் ஆக குறைந்தது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள
மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். அத்தோடு சொத்து பிரிவினை வழக்குகளை எடுத்துக்கொண்டால் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நாள் முதல் முதலாவது மேன்முறையீடு, இரண்டாவது மேன்முறையீடு மற்றும் அவற்றுக்கிடையில் திடீரென தாக்கல் செய்யப்படும் என பல விடயங்கள் உள்ளன. அந்த முழு செயல்முறையும் முடிவடைந்து உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கும் போது மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து சராசரியாக 47 வருடங்கள் கடந்து விடுகின்றன. எனவே இதில் கணிசமான காலதாமதம் நிலவுகிறது என்பதை நாம் உறுதியாக கூற முடியும். அடுத்து நீதியை நிலைநாட்டும் பொறிமுறைக்குள் பிரவேசிப்பதற்கு பல தடைகள் காணப்படுகின்றன. அவை நிறுத்திக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். நள்ளிரவு இடம்பெற்ற கோர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் பலி, ஒருவர் கவலைக்கிடம். பாலி கொழும்பு பிரதான வீதியின் பயாகல கட்டுக்குருந்த பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கட்டுக்குருந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவரும் சிறுவன் ஒருவருமே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளதாக பயாகல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மேலும் இருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று களுத்துறை கட்டுக்குருந்த பிரதான பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த போது எதிரே வந்த முச்சக்கர வண்டி திடீரென பேருந்தின் முன்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயணித்துள்ளதுடன் அவர்கள் காயமடைந்த நிலையில் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது 62 வயதுடைய பாட்டி, 12 வயதுடைய பேரனும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுவனின் தாத்தாவை முச்சக்கர வண்டியை செலுத்தியுள்ளதுடன் அவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகி களுத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பேருவளை பகுதியில் பொசன் வலயத்தை பார்வையிட்டு விட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியை செலுத்தியவருக்கு நித்திரை ஏற்பட்டமையினாலேயே இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதேவேளை விபத்து நடந்த தருணத்தில் பேருந்தில் இருந்த பயணியொருவர் சாரதியின் அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்த பையை திருடி சென்றுள்ளமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. எல்னினோ தாக்கம். வடக்கு கிழக்கில் வரலாறு காணாத வெப்பம். பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை. எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2.8 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தற்போது பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல் நினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் பரவலாக உணரப்பட்டு வருகிறது. இதன்படி எதிர்வரும் ஜூலை மாத பிற்பகுதியில் இலங்கையை சூழவுள்ள இந்து சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை 1.6 பாகை செல்சியஸ் அளவிலும் ஆகஸ்ட் மாத பிற்பகுதியில் அது 2.6 பாகை செல்சியஸ் அளவிலும் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலப்பகுதிகளில் வளி வெப்பநிலை 2.8 பாகை செல்சியஸை விட கூடுதலாக அதிகரிக்கக்கூடும். இலங்கையை பொறுத்தமட்டில் எல் நினோவின் தாக்கத்தை துல்லியமாக கணிப்பது சவாலானது. ஏனெனில் இந்து சமுத்திர வெப்பச்சுட்டனின் தொழிற்பாடு எல் நினோவின் செல்வாக்கை எந்தளவுக்கு அனுமதிக்கும் என்பதிலேயே பாதிப்பு வீரியம் தனது. இருப்பினும் தற்போதைய தரவுகளின்படி வறண்ட வானிலையை தொடர்ந்து எதிர்வரும் அக்டோபர் மாத 2ஆம் வாரத்திலிருந்து மழை பெய்ய தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும். இந்த நிலைமை நவம்பர் மாத இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதுடன் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெள்ள இடரை ஏற்படுத்தக்கூடிய கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் விசேடமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கும் அபாயம் எழுந்துள்ளது. சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பால் கடற்றொழிலும் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். எனவே இம்முறை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காலப்போக நெல் விதைப்பை விவசாயிகள் மிகவும் திட்ட முறையில் மேற்கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதம் வரை வறண்ட வானிலையும் அக்டோபர் மற்றும் நவம்பரில் வெள்ளப்பெருக்குடனான கனமழையும் எதிர்பார்க்கப்படுவதால் விழிப்புணர்வுடன் கூடிய முறையான திட்டமிடல் அவசியமாகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் ரகசியங்களை மறைத்தால் இரட்டிப்பு தண்டனை என்று அரசு எச்சரிக்கை. சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடுகளை அரங்கேற்றினாலும் துறை செலவினால் சட்டத்தின்படியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சுரேஷ் சலே மட்டுமன்றி இந்த கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய அதற்கு பின்னணியில் இருந்த அனைத்து நபர்கள்
அவர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். குற்றவாளிகள் எவரும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது என கூறினார். சுரேசலவின் உண்ணாவிரத ரகசியத்தை உடைத்து அமைச்சர் நலிந்த. சுரேசலே முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்பதால் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே அவர் உணவை உட்கொள்ள தீர்மானித்துள்ளார். அவர் தரப்பிலிருந்து ஏதேனும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாளி என்ற ரீதியில் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாகவும் அவதானமாகவும் கண்காணித்து வருகின்றனர். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் சுரேசலே தற்போது உண்ணாவிரதத்தை கைவிட்டு வாய்வழியாக உணவை உட்கொள்ள ஆரம்பித்துள்ளார். அவர் உண்ணாவிரதத்தில் இருந்த காலப்பகுதியிலும் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உணவுகள் மூக்கு வழியாகவும் நரம்பு வழியூடான மருத்துவ முறைகள் மூலமாகவும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன. இதனால் அவரது ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலனில் எந்த ஒரு குறைபாடும் அல்லது பிரச்சனையும் ஏற்படவில்லை. தற்போது அவர் வழமை போல் வாய் வழியாக உணவை உட்கொள்ள தொடங்கியிருப்பது பெரும் வசதியாக அமைந்துள்ளது. அத்துடன் அவருக்கு ஏற்கனவே கண்டறியப்படாத சில நோய்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் மூலம் கண்டறியப்பட்டு அதற்கான உரிய மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவர் தரப்பிலிருந்து ஏதேனும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாளி என்ற ரீதியில் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாகவும் அவதானமாகவும் கண்காணித்து வருகின்றனர். அவர் ஒரு முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்பதால் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே அவர் உணவை உட்கொள்வது போன்ற முடிவுகளை எடுத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் பல்கலை துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் முகநூல் டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட 14 பேரை எதிர் மனுதாரர்களாக கொண்டு பல்துறை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மன்று வழக்கினை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு திகதியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதியாக சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை துர்நடத்தைக்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக துணை விரிவுரையாளராகவும் கடமையாய பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்தார். இதனையடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்த முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒலிப்பதிவு என சில ஒலிப்பதிவுகள் டிக்டாக் தளம் மற்றும் முகநூல்களில் பகிரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சிலரால் முகநூல்களிலும் யூடியூப் தளத்திலும் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே பரிந்துரை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் வழக்கு தொடர்ந்துள்ளது. அதில் 14 பேர் எதிர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். குறித்த 14 பேரில் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பியான முன்னாள் மாணவி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருடன் இணையீட்டாளர்களாக யூடியூப் ஆகியவை மனுதாரர் தொடர்பிலான தடை செய்யப்பட்ட குரலை பிரசுரித்தமைக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கினை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் நிபந்தனையுடனான கட்டளையை பிறப்பிப்பதா இல்லையா என்பதனை முடிவு செய்வதற்காக வழக்கினை எதிர்வரும் 10ஆம் திகதிக்கு திகதியிட்டுள்ளார். ஊழல் வழக்கில் இந்தோனேசியாவின் முன்னாள் கல்வி அமைச்சருக்கு 10 ஆண்டுகள் சிறை. இந்தோனேசியாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான கோச்சேக் அமைப்பின் இணை நிறுவனரும் அந்த நாட்டின் முன்னாள் கல்வி அமைச்சருமான நாடி மகாரிமுக்கு ஊழல் வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஜகார்த்தா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பாடசாலைகளுக்கு மடிக்கணினிகள் கொள்முதல் செய்த திட்டத்தில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அரசுக்கு சுமார் $120 மில்லியன் இழப்பு ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளமாகவும் இளம் பில்லியனராகவும் அறியப்பட்ட நாடி மகாரிமுக்கு இந்த தீர்ப்பு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று நாடி மகாரிம் தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக போதிய ஆதாரங்களின்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இத்தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த ஊழல் வழக்கில் நாடி மகாரிமுக்கு சிறை தண்டனையுடன் சேர்த்து பெரும் தொகையை அபராதமாகவும் நஷ்ட ஈடாகவும் செலுத்த நீதிமன்றம்
உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிபிஎன் லங்கா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.